90ஸ்லலாம் சினிமாவில் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் மோஸ்ட்லி ஸ்க்ரீனில் வரும். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இந்த சீனை இப்படி தான் எடுத்தீங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு இது ரியலாக நடந்த ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. சின்ன ஒரு டெக்னிக் தான் இந்த சீனையே ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றிருக்கும். அப்படி மூளையை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை இப்படி யூஸ் பண்ணால் இப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு வித்தியாசமாக யோசித்து எடுத்த 10 VFX சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுருங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் ஜான் விக் படத்தில் வர பைக் சேஸ் சீன் தான். இந்த சீனை பார்க்கும்போது இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஓடுற பைக்லேயே ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. இதில் லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் போட்ட ரூம்லையும் ஒரு ஹைட்ராலிக் ஸ்டாண்டில் பைக்கை வச்சு நின்ன இடத்துல இந்த சீன்லாம் எடுத்து காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரீன் சூட்டை போட்டுட்டு இருக்கவங்க பைக் ஓடுற மாதிரி மூவ்மெண்ட்ஸை மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. இவங்களை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் கிரீன் சூட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இல்லாத கலர் எது அப்படின்னா கிரீன் ப்ளூ மட்டும்தான். கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது உடம்புல இருக்கிற பார்ட்ஸும் ரிமூவ் ஆகிடலாம். அதுக்காக தான் உடம்புல இல்லாத இந்த கிரீனையும் ப்ளூவையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் அன்சார்ட்டட் படத்தில் வர ஏர்கிராஃப்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இந்த சீனில் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து எந்த ஒரு சேஃப்டி இல்லாமல் பறந்து வந்து விழுவார். கூடவே சில பாக்ஸும் பறந்துக்கிட்டு இருக்கும். அதனோட கயிறில் மாட்டி தான் இவரும் வெளியே வந்து விழுந்திருப்பார். இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக கிரியேட் பண்ணி அதனோட மூவ்மெண்ட்டுக்காக ஹைட்ராலிக் ரோபோட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதனோட மூவ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதை ப்ளூ ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் எடுத்து ஸ்கையில் நடக்கிற மாதிரி VFX பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த பாக்ஸையும் கிராஃபிக்ஸில் கொண்டு வந்திருக்கலாமே, எதுக்காக ஃபிசிக்கலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. லைவாக இருக்கிற கேரக்டர் அதில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதனோட மூவ்மெண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்காது. உதாரணமாக இந்த பாக்ஸ் மேலே ஜம்ப் பண்ணும்போதும் அதை பிடிக்கும் போதும் கிராஃபிக்ஸில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது. அதனால தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைவ் கேரக்டர் சப்ஜெக்ட் மேலே நிற்கும் போதோ ஓடும் போதோ அது ரியலாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஷேடோ தான். கிராஃபிக்ஸில் பண்ணும்போது இந்த ஷேடோவை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணலாம், ஆனால் ரியலிஸ்டிக்காக தெரியாது. இந்த சீன்லேயும் இந்த மாதிரி டம்மி காரை யூஸ் பண்ணி கேரக்டர் கூட ரியலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதனோட ஷேடோவும் இடிக்கிற ஃபோர்ஸு அதனோட மூவ்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப ரியலாக கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஜுமான்ஜி படத்தில் வர சாண்ட் கார் சீக்வன்ஸ் ப்ளஸ் இந்த படத்தில் வர இன்னும் 2-3 ஐகானிக் ஷாட்ஸ் தான். இந்த சாண்ட் கார் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போர்டை க்ரியேட் பண்ணி 3D அனிமேட்டிக்ஸ் மாதிரி அனிமேஷனும் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இதில் வர கேமரா மூவ்மெண்ட்ஸ், ஆங்கிள், ரொட்டேஷன், சாண்ட் காரோட மூவ்மெண்ட்டு, கேரக்டர், ஆப்ஜெக்ட் கூட மணல் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்துச்சு. உதாரணமாக இந்த கார் ரொட்டேஷன் சீனில் உள்ளே இருக்க கேரக்டர்ஸோட ரியாக்ஷனை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ற ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ல காரை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரியலா ரொட்டேட் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த சாண்ட் டெக்ஸ்சர் எல்லாம் ரியலா கொண்டு வரதுக்கு விண்ட் மிஷனையும் சாண்ட் ப்ளோயர் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா க்ளோஸ் அப் சீன் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த கார் கூட டிஜிட்டலா கிரியேட் பண்ண மாடலையும் சேர்த்து தான் இந்த சீன் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சீன்லையும் இந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக கிரியேட் பண்ணி கீழே ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு அந்த சீனையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டம்போ. முக்கியமாக இதில் வர பறக்கிற யானைக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த கேரக்டர் மனசில் நிற்கிறதுக்கு காரணம் அது ரொம்ப ரியலாக எடுத்ததுனால தான். யானை மேலே குழந்தைங்க உட்காந்து பறக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரு டம்மி குட்டி யானை மாடலை ஹைட்ராலிக் ஸ்டாண்டு மேலே வச்சு அதை பறக்கிற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி ப்ளூ ஸ்க்ரீனில் வச்சு எடுத்து அதை 3D மாடலில் காம்போசிட் பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் டெக்னிக்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த குட்டி யானையோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்க ஒரு ஹியூமனை குட்டி யானை மாதிரி நடிக்க வச்சு அவரோட மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ணி இந்த 3D குட்டி யானைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹியூமன்ஸை நடிக்க வைக்கும்போது நாம் நினச்ச மாதிரி மூமெண்ட்ஸை ஹியூமன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி 3D மாடலில் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். இதை சாஃப்ட்வேரில் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மாடல் இருக்கிற மாதிரி நினச்சி நடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஹியூமன் கேரக்டர் அந்த செட்டில் இருக்கும்போது கூட நடிக்கிறவங்களுக்கு அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அதை ஃபீல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சீனில் இந்த மாதிரி ஒரு இடத்துல, அதாவது இந்த மாதிரி க்ரௌடு நிறையா இருக்கிற இடத்துல சுற்றி இவ்வளோ லைட்ஸ் இருக்கிற ஒரு செட்டில் ஒரு உயிருள்ள யானையை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்மி மாடலை கிரியேட் பண்ணி ரியலாக இருக்கிற ஹியூமன்ஸை உட்கார வச்சு நம்ம நினச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அகைன் அதே மாதிரி 3D மாடலில் இதனோட மூமெண்ட்ஸை மேட்ச் பண்ணி அது கூட காம்போசிட் பண்ணிக்கலாம். ஒரு சில சீனில் இந்த மாதிரி யானையோடைய தலையை மட்டும் டம்மியாக கிரியேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. நாம் முன்னாடியே சொன்ன ரீசன்ஸ் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது ஷேடோ, டச் பண்ணுற ஃபீலு, ஃபோர்ஸு இது எல்லாமே ரியலாக கிடைக்கும். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய ஃபேண்டசி கேரக்டர்லாம் இருக்குது. இது எல்லாமே ஃபேண்டசியாக இருந்தாலும் நிஜமாவே இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப சாமர்த்தியமாக யோசிச்சு பண்ண ஒரு சில டெக்னிக்ஸ் தான். உதாரணமாக இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸை விட உயரமாக இருப்பாங்க. அதுக்கு இவங்க நம்ம ஹியூமன்ஸையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உயரமாக இருக்கிற மாதிரி ரியலாக செட்டில் நடிக்க வச்சுருப்பாங்க. பாடி ஷேப்பும் எக்ஸாக்டாக 3D மாடல் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷேப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி 3D மாடலில் எக்ஸாக்டாக அதே ஷேப்புக்கு மேட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைட்டுக்கும் அந்த ஷேப்புக்கும் உண்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். உதாரணமாக நடக்கிறது, ஓடுறது, கேரக்டர்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளானட் ஆஃப் ஏப்ஸ். இந்த படம் முழுக்க முழுக்க குரங்குகளை வச்சு தான் கதை இருக்கும். இவ்வளவு குரங்குகளையும் ரியலாவோ அல்லது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லையோ கொண்டு வர்றது இல்லை அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்காக இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னா, முன்னாடியே பார்த்தது தான். ஹியூமன்ஸை குரங்கை நடிக்க வச்சு ஹியூமன்ஸ் கொடுக்குற ரியாக்ஷனை சிஜியில் கிரியேட் பண்ண 3D மாடலில் அந்தந்த மோஷன் பாயிண்ட்டுக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க. குரங்கு ஓடுறது, குதிக்கிறது, இது எல்லாமே ஃபுல்லாக ஹியூமன்ஸை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்ததா சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல மனுஷன் எவ்வளவு மூளையோட வித்தியாசமா யோசிச்சு மனுஷனையே குரங்கு மாதிரி நடிக்க வச்சிருப்பாங்க. என்ன ஒரு டெக்னிக் பாத்தீங்களா? ஜங்கிள் புக் இந்த மூவியில் மோஸ்ட்லி எல்லா சீனுமே ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இதில் வர அனிமல்ஸ் எல்லாமே 3D மாடல்ஸ் தான். இதில் முக்கியமாக ஒரு சில சீனில் ரொம்ப டெக்னிக்கலாக மூளையை யூஸ் பண்ணி கஷ்டமான ஒரு சீனை ரொம்ப ஈஸியாக எடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, அந்த குட்டி பையனை குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஹியூமன்ஸ் ப்ளூ சூட்டை போட்டுட்டு அவனை தூக்கி போடுவாங்க. அது குரங்கோட 3D மாடல் பண்ணுற மாதிரி காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இவன் ஓடுறது, நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரெட்மில்ல நடக்க வச்சு அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரியும் அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. இதே ட்ரெட்மில் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்மேன்லேயும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. மால்ஃபிசன்ட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஈவில். மனுஷங்க பறவை மாதிரி பறக்கிறத எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அதை இந்த படத்தில் கொண்டு வரதுக்கு பல வழிகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 சைடும் கயிறு போட்டு மேலே தூக்குறது, இதுதான் எப்போதும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதையும் தாண்டி அவங்க யோசிச்ச ஒரு விஷயம்தான் இந்த ஃப்ளைட் ரிக். இதில் கேரக்டர் நின்று அந்த ரிக்கோட சேர்ந்து அவங்க உடம்ப அசைக்க முடியும். இதனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முழுசாக அவங்க 360 டிகிரியில் சுத்த முடியும். இதை கிரீன் ஸ்க்ரீன் போட்ட மனுஷங்க மேனுவலாக கையால் ஆப்ரேட் பண்ணி ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருக்கிற லிவரை சுற்றும் போது அவங்க 360 டிகிரியில் சுற்றுவாங்க. ப்ளஸ் இந்த ரிக்கையும் ஒரு கிரேன் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பறவை எப்படி பறக்குமோ அந்த அசைவுகளை ஈஸியாக விஎஃப்எக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பல சூப்பர் ஹீரோ படங்களில் கேரக்டர் பறக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரியலாகவும் எடுக்கிறாங்க.
இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாம் நம்ம மெர்சல் மூவிஸ் சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம்.